எல்லாத்துலயும் பெரிய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, எல்லா இடத்துலயும் நான் போற இடத்துல பெண்கள் இந்த யோக பாரம்பரிய மரபுகளுக்கு வர முடியல. ஆண்கள் சித்தர்கள் அதிகமா இருக்கிறாங்க. பெண்கள் ஒருவேளை பெண் சுதந்திரம் என்று ஒருவேளை யோகிகளும் கொடுக்கவில்லையா, கடவுளும் கொடுக்கவில்லையா? பெண்களை பற்றி கடவுளையும் யோகிகளையும் என்ன தத்துவமாக இருக்கிறது? ஏன் பெண்கள் சித்தர்களாக இல்லை? இவ்வளவு மரபுகள்ல ஆயிரக்கணக்கான 18 சித்தர்கள் கூட ஒரு சித்தர் கூட பெண் சித்தராக இல்லை. ஊருக்கு 4 சித்தர் சமாதியாயிருக்கலாம், ஒருத்தன் கூட புகழே இல்லை அப்படிங்கிற எல்லா இடங்களிலும் பெண்களுடைய மையமாக இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. இப்ப இதுக்குள்ள உண்மைத்தன்மை என்னன்னா, இந்த ஒரு ஆண் யோக பாரம்பரியத்திலிருந்து தியானத்தை அடையறதுக்கான வாய்ப்பு அவனுடைய நாத விந்துக்கும் அவனுடைய ஞானத்துக்கு பெரிய தொடர்பு உண்டு. அந்த நாத விந்திலிருந்து ஒரு செயலுக்கு தான் கீழே இடுப்பு பகுதியில ஒரு மனிதனுக்கு வேலை சரியாக நடக்கப்படும். அந்த இடுப்பு பகுதியில ஒரு மனிதன் மிகச் சரியாக இருந்தால் அந்த இடுப்பு பகுதின்னு சொல்றதா வேறு, தலைப்பகுதின்னு சொல்றது நம்ம வேறு வடிவத்துக்குள்ள அந்த அடியும் முடியையும் சொல்றதுதான். இந்த வேறு ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற வேற வளமாக ஊனி வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நிறைய யோகிகள் வேறுல இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. பயிற்சி காலத்துல வேறு ஊன்றி நிற்பதற்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. பயிற்சி காலம் என்பது ஒரு மரம், காற்று, புயல் எதை அடிச்சாலும் விழுந்துடாம இருப்பதற்கு வேற பலப்படுத்தணும். அப்ப இடுப்புல இருந்து ஒரு வேலை தொடங்கணும். பயிற்சி காலத்துல கீழே வேற ஒரு பலப்படுத்திட்டு அடுத்தது அவங்க மேல நோக்கி ஒவ்வொரு சக்கரம் வழியாக இந்த இதய பகுதி, இந்த முன்பக்கம் பின்பக்கம் அந்த முதுகு தண்டு வழியாக இதய பகுதியில இருந்து கழுத்து வழியில இருந்து தலைக்கு மேல போய் ஒரு மரத்தோடைய அந்த இலை தலைகள்லாம் இருக்கிற தலைப்பகுதிங்கிறத அதுதான். இப்போ ஒரு வேலை சித்தராக இருக்கிறவங்க தலைப்பகுதி இதய பகுதியில இருந்து தான் வேலை செய்வாங்க. வேறு பகுதியில இருந்து யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. வேறு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்ப நாங்க ராமேஸ்வரம் போகும்போது ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ரொம்ப நாளும் இருக்க முடியாது, ரொம்ப வேலை செய்ய முடியாது. ஏன்னா வேறு அதிக தீவிரமா வேலை செஞ்சுச்சுன்னா உடல் தாண்டாது. இப்ப வேறு ஆட ஆரம்பிச்சுன்னா என்னன்னா, இந்த உடலை விடுறதுக்கு ஒரு சூழல் வந்துடும். இல்லைன்னா உடலை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது, எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட உரையாட முடியாது, ஒரு இயல்பாக பயணிக்க முடியாது. அப்ப வேறு எப்பயுமே ஆடக்கூடாது, வேறு பலமாக நிற்கணும். அப்ப வேலை செய்யற இடம் எதுனா தலை இல்லை இதயம். இங்க இருந்துதான் ஒரு யோகி தன்னுடைய அனுபவத்திலிருந்து வேலை செய்வார். அத நீங்க மையமா பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஆண் எந்த வடிவத்துக்குள்ள இருந்து உருவாகி ஒரு செயல் வடிவம் பண்றாரு அப்படின்னா, இந்த நாத மையமாக போய் ஒரு இடத்துக்குள்ள தேங்கி நின்று ஒரு வேலை செய்யற இடம் இடுப்பு பகுதி. அந்த இடுப்பு பகுதியில ஒருத்தருக்கு நல்ல தன்மையை உருவாக்கப்பட்டுச்சுன்னா அவர் பிரகாசமாக யோகி தன்மைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளை அங்கேயே பெறுவார். யார் ஒருவர் வேறு ஊன்றி ஒரு செயலை தொடங்குறாங்கன்னா அவங்க நிச்சயமாக நல்லா வளர்வாங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சித்தர்களுடைய மரபுகள்லயே, சிவனுடைய மரபுகள்லயே குறிப்பு என்னன்னா, இந்த நாத விந்துல ஒருவன் நல்ல முறையை கடைபிடிக்க தொடங்கியவனுக்கு சூட்சமங்களையோ நேரடியாகவோ ஒரு யோகி வழி நடத்துவார். அவன் பிரபஞ்ச சார்ந்த மகனாக, சித்தர்கள் சார்ந்த மகனாக அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அந்த வேலிலிருந்து ஒரு வேலை, அந்த பிரம்மனுக்கும் அந்த தாளம்பூ கதை இருக்குல்ல, அந்த கதை தான். பெறாத விஷயத்தை பெற்றதாக தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகளாக கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க பல குருமார்கள். பெறாத விஷயத்தை வேற சில பேருக்கு விழிக்காம வேருக்கு மேல ஒரு பாதி கிளை விழித்திருக்கும், பாதி அடிமரம் விழித்திருக்கும். அடிமரம் புல்லு விட்டு பயங்கரமா இருக்கும், வேறு அதோட தன்மை கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி பணி செய்யற குருமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா, தாளம்பூ கதையாக தன்னை ஏமாற்றி கொண்டு தனக்குள்ளே ஒரு செயல் நடந்து விட்டதாகவும், தான் எது இறைவனை கண்டுவிட்டதாகவும், தான் எது ஒரு இறை வடிவத்துக்குள்ளே இருப்பதாகவும், தான் தினந்தோறும் பார்வதியோடு பேசிக் கொண்டிருப்பதாகவும், வான்வெளியில் சித்தர்களும் தேவர்களும் தினந்தோறும் என் காதல ஒரு மெசேஜை சொல்லி இந்த உலகத்துக்கு இதை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்றதாகவும் அப்படின்னு ஒரு செயலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
எப்பொழுதுமே அது போன்ற ஒரு செயலை ஒரு குரு பரம்பரையில் இருப்பவர்கள் செய்ய விட மாட்டார்கள். ஒரு குரு என்ன பண்ணுவாங்கன்னா, அதட்டி உனக்கு அதிர்ஷ்டண்டா, கீழே வேறுக்குள்ளே நீ செய்யாம அடிமரத்துல உனக்கு விழித்தது நல்ல செயல், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அடிமரம் விழித்ததாக இருக்கட்டும், அடிமரத்தில் ஆற்றல் வந்ததாக இருக்கட்டும், கீழே வாடா, வேலை நல்ல ஊனி ஒரு வேலை செய்யறா, வேலை செய்தது திருப்பி மேல போடா. அப்பதான் இந்த குரு பரம்பரையிலிருந்து நீ ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். அப்பதான் இந்த உலகத்துக்கு நீ ஒரு உன்னதமான கலையையோ உன்னதமான ஒரு செயலையோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கின்ற நல்ல அலைவரிசை தன்மைகளை பிற மக்களுக்கு நீ வழங்க முடியும். எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீ வழங்க முடியும். நேரடியாகவோ சூட்சமமாகவோ பல விஷயத்திலிருந்து வழங்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பெண்ணுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, சோடிடமாக இருக்கும்போது அவங்க எப்படி அலைவரிசையில் இருக்கிறாங்க, என்ன வடிவத்தில் இருக்கிறாங்கன்னா, ஆண் என்பவன் அந்த நாத விந்தை அதற்குள்ளேயே ஒரு செயல் வடிவம் செய்து கீழே வேர்ந்த அதே ஒளியாக மாற்றி அவன் முதுகு தண்டு வழியாக கொண்டாந்து பெடரி வழியாக வைத்து நெற்றியிலேயே இதய பகுதியை மையமாக வைத்து வேலையை தொடங்குகிறான். ஒரு பெண் தன்மைக்கு என்னன்னா, நீராவி தத்துவத்துல அந்த உடல் இருக்கிறது. அதனால அந்த பெண் தன்மை என்னன்னா, அது ஒரு பெண் எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு ஆற்றல் உயிர் சக்தி உள்ள வந்து அந்த சக்தி கரைந்து விடும் பெண்ணுக்கு. ஆணுக்கு உயிர் சக்தி கரையாது, உள்ளே வியாபித்து இருக்கும். அப்ப அந்த பெண் தன்மையை சித்தர்கள் யோகிகள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆற்றல்களை தனக்குள்ளே செலுத்திக் கொண்டார்கள். அப்ப 90 விழுக்காடு அல்ல, 100 விழுக்காடு யோகிகள் அனைவருமே பெண்ணை உள்ளடக்கிய எல்லா யோகிகளுமே யோகியானார்கள். பெண்ணால் தான் ஒரு யோகத்தை, ஒரு யோக பாரம்பரியத்தையே உருவாக்கினாங்க. அப்ப பெண் தத்துவத்தையே, அந்த நீராவி தத்துவத்தையே உள்ள ஒரு ஆண் உள்ளே, பெண்ணையும் ஆணையும் உள்ளே சரி செய்து கொண்டுதான் ஒரு பெரிய வேலைகளை, பெரும் பெரும் பணிகளை செய்திருக்கிறாங்க. ஒரு பெரிய அனுபவம் என்பது எது என்று கேட்டா, இந்த சுவாசத்துல தனித்தனியாக ஓடக்கூடிய சுவாசம் ஒரே நேரத்தில் சந்திரங்களையும் சூரியங்களையும் ஒரு இடத்தில் மையம் கொண்டு இருந்துச்சுன்னா, பார்வதி தேவியும் சிவனும் ஒரே இடத்தில் நிற்கிறார்கள் என்று அதுக்கு பொருள். அப்படி ஒரு செயல் நடக்கும் போது அந்த செயலுக்குள்ளே பார்வதி தன்மை அந்த காற்றை உள்ளே அந்த தன்மைக்குள்ள அடக்கிக் கொண்டு சூரியனுடைய தன்மை மேல்நோக்கும் போது அவர் சிவ தத்துவத்துக்குள் செயல்படுகிறார். அந்த பெண்ணும் தனக்கு சிவனுக்குள்ளே ஒடுங்கிக் கொண்டு பெரிய வேலைகளை செய்கிறார்கள். இங்கு யோகியாக மரபுகள் இருக்கிற அத்தனை யோகிகள் உடலுக்குள்ளேயும் அத்தனை ஆற்றலுக்குள்ளேயும் ஒரு பெண் சக்தி ஒடுங்கி இருக்கிறார், ஒரு பெண் செயல் வடிவம் இருக்கிறார் என்பது உண்மை தத்துவம். அதே நேரத்தில் அந்த பெண் தனித்துவமாக வர்றதுக்கான சில காலங்கள் இல்லாமல் இருந்தது, அந்த காலம் இப்ப வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான இந்த செயல் வடிவம் யாரும் சொல்லப்படாது, அதை நம்ம சொல்லணும். பெண் உடலாக இருக்கக்கூடிய சூழல் பெற்ற எந்த பெண் மாயமா, அங்க நாட்டுல இருக்கிற அறிவார்ல இருக்கிற அந்த அம்மா, இவங்க இருக்கிறாங்க, அவங்க பேருங்க ஆனந்தமயி. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள பெற்றவர்கள். ஆனா இவங்க 2 பேரும் சூலமாக பெண்ணாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றல் சிவமாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணு கூட யோகி ஆனா பார்வதியா இருக்க முடியாது, சிவனாதான் இருப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த பெண்ணு ஞானம் அடைந்தாலும் அவர் பார்வதி தேவியாக செயல்பட மாட்டார், அவள் சிவபெருமானாகத்தான் செயல்படுவார். மாயமா சிவ தத்துவத்தில் தான் வேலை செய்கிறார். எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த ஞான மாற்றத்தை அடையணும்னா உடல் பெண்ணாகவும் சூழ பெண்ணாக இருக்கும். அவளுக்கு கொடுக்கிற பேராற்றல் சிவமாக இருக்கும், சிவ தத்துவத்துக்குள்ள இருக்கும். அப்ப சிவம் நிலையில இருந்தாதான் பணி செய்ய முடியும். அப்ப ஞானம் என்பது அந்த பெண் தன்மை கொண்டதை ஒடுக்கி கொண்டு இருக்க வேண்டும். அங்க என்ன ஆகிற பெண்ணே யோகி ஆகணும்னா அவளையே அவளுக்குள்ள ஒடுக்கிட்டு சிவனா நின்றுவான். இப்ப அங்க மாயமா என்ன பண்ணிட்டான்னா, அவளுக்குள்ள இருக்கிற அந்த பெண் தன்மையை ஒடுக்கி கொண்டு சிவனாடியாக சிவனாக செயல்பட்டான். ஆனந்தமயிலே இதுதான். நாளைக்கு பெண்ணாக ஞானம் தேடுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இருக்கிற பெண் தன்மை போய் உங்களுக்குள்ளேயே ஒடுங்கிடும். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சிவத்தன்மையில் செயல்படுவீர்கள், சிவனாக செயல்படுவீர்கள். இதுதான் ஒரு செயல்படுவோம். இதையும் கடந்த ஒரு ஞானம் எதுனா
ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேர் அணுக்களாக செல்வதுதான் வெட்ட வெளித்தன்மை. அங்க அந்த செயலுக்கு என்னன்னா அது ஆண்களையும் இல்லை பெண்களையும் இல்லை. அதனாலதான் ஒரு பேர் அணுக்களாக இருக்கிறது பெறப்படுக்க வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு, ஒரு அணுக்கள் பெண்ணாகவும் அவதரிக்கும், ஒரு அணு ஆணாகவும் அவதரிக்கும். ஏன்னா அது வெட்ட வெளியில் இருக்கும்போது அது ஆணாவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை. நாமே பெண்ணாகவும் பிறந்திருக்கிறோம் சிவனே, நாமே பார்வதி தேவியாகவும் பிறந்திருக்கிறோம், நாமே சிவனாகவும் பிறந்திருக்கிறோம். நம்மளுடைய ஒரிஜினல் நம் ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை. அப்ப ஒரு அணுக்களாக இருக்கும்போது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது உருவம் எடுக்க வரும்போதோ பிறப்பெடுக்க வரும்போதோ அது பெண் தன்மை எடுக்கிறோம்னா பெண் தன்மைக்குள்ள போகும்போது பெண் தன்மையாக அது மாறப்படுகிறது. அப்ப சில பேருடைய செயல் வடிவம் ஆணாக யோகியாக பல பிறப்பில் இருந்தவர்கள் பெண்ணாகவும் பிறந்திருக்கிறார்கள். பெண்ணாக பிறந்தவர்கள் பல பிறப்புகளில் ஆணாக இருந்து யோகியாகவும் இருந்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் வடிவம். ஒரே ஒருத்தர் ஆணாகவே பிறந்துட்டு இருப்பார், ஒரே ஒரு அணு பெண்ணாகவே பிறந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த மரபுகள்ல அப்படி கிடையாது. அதே போல இந்த காலகட்டத்துக்கு மேல ஒரு பெண் ஞானம் அடைவதற்கான காலமும் நேரமும் இருக்கு. அவள் ஞானம் அடைந்தாலும் அவள் சிவநிலையில் தான் செயல்படுவாள். அங்க என்னன்னா பெண்ணுங்கிறதே மறந்துடுவா, உடலை மறந்துடுவா, அவருடைய செயலை மறந்துடுவா, எல்லாத்தையும் மறந்துடுவா. அங்க சிவ தத்துவத்துக்குள்ளதான் இருப்பா. சிவன் என்பது என்னன்னா எல்லாம் மறைக்கப்பட்டது. ஒரு குழந்தை பிறந்த வெளியில இருக்க அந்த மாதிரி ஒரு தத்துவத்துக்குள்ள ஒருத்தர் மாறிடுவார். அவருக்குள்ள எந்த செயல்பாடுகளும் இருக்காது. அப்படி ஒரு தன்மைக்குள்ள அவர் மாறப்பட்டுருவாங்க. அப்படி ஒரு செயல் வடிவத்தை பெண் தன்மைக்கு கண்டிப்பாக வரும் காலகட்டத்தில் அந்த மாதிரி உருவாகும். அப்போ ஒரு பெண்ணு யோகி ஆகுறான்னா அவளா அப்படி இருக்க மாட்டாங்கிறத நீங்க அவசியம் அதை புரிஞ்சுக்கணும். சில பேர் பெண் யோகியை போய் ஒரு பெண்ணா போய் பார்த்துட விடாது. அவர் சிவத்தன்மையில தான் அவங்க இருப்பாங்க, சிவநிலையில தான் இருப்பாங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற தத்துவ வடிவத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் காற்றை எப்பயுமே ரெண்டு காற்றை ரொம்ப முக்கியமா எதிர்த்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிவியலா அந்த காற்று தன்மையை பற்றி புரிதல் வேற மாதிரி இருக்கு. இந்த காற்றுக்குள்ள அவ்வளவு பெரிய வேலையும் அவ்வளவு பெரிய அதிசயமும் உள்ள இருக்கு. அதனாலதான் அந்த காற்றையே பல வடிவத்துல சிவனாவும் பார்வதியாவும் தான் அந்த காற்றையே சொல்றாங்க. இந்த வடிவத்தை தத்துவத்தை பார்க்கறது ரொம்ப அரிதான செயல். இந்த காற்றை வசப்படுத்துறதோ இந்த காற்றுக்குள்ள நின்று ஒரு பெரிய வேலை செய்யறது ரொம்ப கடினமான சவாலான காரியம். ரொம்ப ஈஸியா வால் சுத்துறதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான செயலெல்லாம் இல்லை. இதுக்கு கடுமையான சவால்கள், கடுமையான பயிற்சிங்கிறதோட இறைவனுடைய அனுமதி வேணும். ஒருத்தர் யோகி ஆகிறது ஒரு தனி மனிதருடைய முயற்சி அல்ல. இந்த பிரபஞ்சத்துடைய செயல் வடிவத்தில் இருந்துதான் ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. எத்தனையோ பறவைகள், விலங்குகள், மனிதர்களுடைய உடல்கள் எல்லாம் சூலத்துடைய ஒரு யோகி என்பது அணுக்களாக இருக்கிறார். அந்த அணுக்களே ஒளி உடலாக இருக்கிறார். அதே போல எத்தனையோ மனிதர்களை தடுத்து ஆட்கொண்டு அவர்களுக்குள்ளேயும் அடிக்கடி போயிட்டு ஒரு கடவுள் தத்துவத்துக்குள்ளே இருக்கிறார். அதே போல எத்தனையோ விலங்குகளுக்குள்ள அவ்வப்போது போய் ஒரு இறையாற்றல் ஒரு மனிதனுக்கு காட்சி கொடுக்குது. ஆனால் அதிகமாக ஒரு இறையாற்றல் ஒரு சூழத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து ரொம்ப காலம் வாழ்கிறது என்றால் அது நாகத்துடைய சூழத்துல மட்டும்தான். ஒரு யோகியாகப்பட்டவர் கடவுள் தன்மையில் இருக்கிறவங்க அதிகமா பயன்படுத்துற சூழல் எதுனா நம்ம சூழத்தோட நாகத்துடைய உடலை தான் அதிகமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாகத்துடைய உடலில் அவர்கள் ஒரு மையமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாகத்துடைய உடலை அதிக ஆண்டுகள் அதை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அவர்களுடைய மிக நுட்பமா இருக்கு. பட்டாம்பூச்சியோ நாயோ பசுமாடோ மத்த குரங்கோ எந்த விலங்குலையா இருந்தாலும் சில மாதங்கள் சில நாட்கள் மட்டும்தான் பிரயாணிக்க முடியும். அப்ப மனித தேகத்துக்குள்ள அதுக்கும் சில ஆண்டுகள் இருக்கும். ஆனா நாகத்துக்குள்ள ஸ்பெசிபிக்கா வேற ஒரு செயல் வடிவம் இருக்கிறதுனால நாகத்து உடலையே அதிகமானவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாகத்துக்குள்ள அவர்கள் ஒரு பெரிய மையமாக கண்டுபிடித்து நாகத்தை தான் முதன்மையான சூழ தேகத்திலே சூழத்திலே
ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இந்த உலகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் முதல் முக்கியத்துவம் நாகத்தோட உடலுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. நாகத்து உடலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றல்கள் அனைவரும் பெரிய மதிக்கிறாங்க. ரொம்ப அதை ரொம்ப உன்னதமாக அந்த உடலை நாகத்து உடலை பார்க்கிறாங்க. இது உண்மையான ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. அதனால பெண்ணாக இருக்கிறவங்க எல்லோருக்குள்ளேயும் வேற வடிவத்துக்குள்ள மாறுவதற்கான ஒரு செயல் வடிவம் இருக்கு. அதையும் நீங்க அவசியம் பார்த்துக்கங்க. இதுக்குள்ள வேற ஒரு கருத்தியலாக நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போது பெண் ஆணுலாம் பேசலாம். ஆனா அந்த தியானம் வடிவத்துல போக போகதான் தெரியும் பெண்ணுன்னா என்ன ஆணுன்னா என்னங்கிற ஒரு புரிதலை உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தும். அப்பதான் நீங்க அதை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்ப வெளிப்படையா நின்று பார்க்கும்போது உங்களுக்கு அதை பத்தி புரியாது. அது சொன்னாலும் அது எந்த அளவுக்கு உள்வாங்குவீங்கன்னு தெரியாது. இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் அப்படி மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு தனி மனிதன் போக போக தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.